So again, Veda Vidyashram School, New Indian Metric Higher Secondary School, parents வந்து எல்லாரையும் அன்புடன் இந்த விழாவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இது வந்து ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம், நியூ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் வேத வித்யாசம் ஸ்கூல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்கேஜி டு 5th, நியூ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்கேஜி டு 12th. ஸோ இதில் எல்லா பேரண்ட்ஸுமே வந்திருக்கீங்க. அகெயின் உங்களை எல்லாரையுமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பியூட்டி அப்படின்னா, என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ பேரண்ட்ஸாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரியே என்னோட குழந்தைங்களும் என்னோட ஸ்கூலில் தான் படிச்சிருந்தாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு நான் பேரண்ட்ஸாக இருந்தேன். இப்போ நானும் கிராண்ட் பேரண்ட் ஆகிட்டேன் உங்களை மாதிரியே. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷனுமே மோர் தேன் 22 இயர்ஸ் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 22 இயர்ஸாக வந்து நாங்கள் இந்த ஸ்கூலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 22 இயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வெளியே போயிருக்காங்க என்கிட்ட படித்து முடிச்சுட்டு. ஸோ நியூ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் பண்ணியிருக்காங்க நியூ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மட்டும். வேத வித்யாசம் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 7000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 22 இயர்ஸில் நாங்கள் வந்து படித்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இதுலேருந்து பாஸ் பண்ணி வெளியில் போயிருக்காங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெளியில் போனவங்க எல்லாருமே வந்து டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகவும், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், நர்ஸ் அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டர், போஸ்ட் உமன், போஸ்ட் மாஸ்டர், டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் மேன், ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. 10 இயருக்கு முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்களை வந்து பார்த்து விஷ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு மேலும் மேலும் இந்த இன்ஸ்டிடியூஷனை எப்படி வளர்க்கணும், இது மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி வெளியே அனுப்பணும் அந்த எண்ணம் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து 22 இயர்ஸாக வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனை பெருமையாக நடத்திட்டு இருக்கோம். இந்த பெருமை வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட்டு மட்டும் கிடையாது, எங்களை கூட இருந்து ஜேர்னி பண்ணுற பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கும் அது சேர்ந்தது தான். அது இந்த நேரத்தில் வந்து நாங்கள் எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோமோ அதே ப்ரௌட்னஸ் வந்து எங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்குது. ஸோ 22 இயர்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் அண்ட் கரஸ்பாண்டன்ட், அதுக்கு முன்னாடி ஒரு 7 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 29 இயர்ஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த வருஷத்தோட இந்த டீச்சிங் ஃபீல்டில். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கும்போது எங்ககிட்ட வந்து சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, ப்ரௌட் மூமெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிருக்கோம். ரைட் நோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எங்கள் ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்லையும் படிச்சுட்டு இருக்காங்க. நியூ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 1000 ஸ்டூடெண்ட்ஸும், வேத வித்யாசம் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா 300 ஸ்டூடெண்ட்ஸும், ஆல்மோஸ்ட் 1300 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ப்ராக்சிமிட்டி ஆஃப் 5 கிலோமீட்டர். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்களோட வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய 1300 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் அவர் 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்னும் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஃப்ரம் வேட்டவலம். வேட்டவலத்திலிருந்து 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் அவர் போத் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட பெருமை மட்டும் கிடையாது, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு ப்ளஸ் நாங்கள் கொடுக்குற அவங்களுக்கு எஜுகேஷன், இது ரெண்டும் சேர்ந்து தான் எங்களை வந்து மேலும் மேலும் வந்து உயர்த்திட்டு இருக்கு. ஸோ நாங்கள் உயர்றோம் அப்படின்னா நாங்கன்னும் போது அது நீங்களும் சேர்ந்தது தான் அதில். ஸோ இந்த 22 இயர்ஸ் நாங்களால் சர்வே பண்ண முடியுது அப்படின்னா எவ்ரி இயர் வந்து டெக்னாலஜி கூட காம்படிட் பண்ணி நாங்களும் வந்து இம்ப்ரூவ் பண்ணாதான் எங்களால் இந்த 22 இயர்ஸ் வந்து சர்வைவல் ஆக முடியும் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் காம்படிஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் 20 vehicles. நான் வந்து எவ்ரி ஆனுவல் டேலையும் சொல்லுவேன், நான் ஒரு ஊர்லேயும் எத்தனை பஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வேட்டவலம் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 ஸ்கூல்ஸ் வேன் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வேட்டவலத்தில் மட்டும். தென் டிஃப்ரெண்ட் வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா 15 ஸ்கூல்ஸ் வேன் வந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து டோர் ஸ்டெப்லே பிக்கப் பண்ணுறேன், டோர் ஸ்டெப்லே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன்வாசிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ இருக்கும்போதும் எங்களை நம்பி நாங்கள் கொடுக்குற அவுட்புட்டை பார்த்து 1300 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் அவர் இன்ஸ்டிடியூஷன். இதில் டெக்னாலஜி கூட நாங்கள் வந்து என்ஹான்ஸ் ஆகலை அப்படின்னா எங்களாலையும் ஃபீல்டில் நிற்க முடியாது. ஸோ டெக்னாலஜி அப்படின்னா இனிஷியலாகவே தெரியும், 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை சிடியில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து பென்ட்ரைவ் இல்லை,
வாட்ஸ்அப் இல்லை, இன்டர்நெட்டும் ரொம்ப லோவாக தான் இருந்தது. ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா சிடியில் ரைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸை வந்து எவ்ரி வீட்டுக்கு நாங்கள் டெலிவர் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆஃப்டர் 20 இயர்ஸ், இப்போ 20 இயர்ஸில் டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட் லாட், என்ஹான்ஸ்மெண்ட் ஆகிருக்கு, எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கம்ப்யூட்டர் லேப், ஏஐ லேப், எவ்ரி ஒர்க்கு நாங்கள் பண்ணக்கூடிய எவ்ரி ஒர்க்கும் இண்டிவிஜுவல் பேஸ்டு அப்படின்னா உங்கள் குழந்தை, ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் படிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி கேர் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் நாங்களும் அவங்கள வந்து கேர் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ போட்டு தான் இன்விடேஷன் பண்ணுவீங்க. ஒரு குழந்தைக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணும்போது 1300 ஸ்டூடெண்ட்ஸோட குழந்தைங்களை இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ எடுத்து எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்விடேஷனில் அவங்க ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்ரி ஸ்டூடெண்ட்டை நாங்கள் வந்து எப்படி அவங்கள கேர் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இன்விடேஷனுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும், சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து லைஃப் லாங் வந்து மொமெண்டம், அது என்ன லைஃப் ஆனாலும் அந்த ஷீல்டை பார்க்கும் போதும் சரி, சர்டிஃபிகேட்டை பார்க்கும் போதும் சரி, இன்விடேஷன் பார்க்கும் போதும் சரி, அந்த மனசில் வரக்கூடிய சந்தோஷம் வந்து இப்போ அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஸ்கூல் ஸ்டடீஸில் படிக்கும்போது இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துக்காக தான் மெயினாக நாங்கள் எவ்ரி ஸ்டூடெண்ட்டையும் வந்து இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து கேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எண்ட் ஆஃப் த இயர், எவ்ரி எண்ட் ஆஃப் த இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணுற 6 எக்ஸாம், ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், first term, second midterm, second term, and then third midterm, then final exam. Every student வந்து 6 exams write பண்ணுவாங்க. Every exams ஓட பேப்பர் வந்து கம்பைல் பண்ணி ஃபைல கம்பைல் பண்ணி இயர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் நாங்கள். ஸோ வீட்டுக்கு கொடுக்குறது பெரிய வேலையா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். எதனால் வீட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க கான்ஃபிடென்ட் தான். ஏன்னா என்ன ஒர்க் பண்ணாலும் we should provide எவிடன்ஸ் வேணும். இவங்க என்ன ஹேண்ட் ரைட்டிங் ரைட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா. ஸோ இது எல்லாமே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் எண்ட் ஆஃப் த இயரில். இது வந்து எவ்ரி இயர் நடந்துட்டு இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் எல்கேஜி அண்ட் யூகேஜி, அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. இனிமேலும் வந்து இந்த ஒர்க் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும் இதில். ஸோ இதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்கள் கையிலே நாங்கள் கொடுத்து விட்டுறோம். நாங்கள் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஏன்னா ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த பர்ஃபெக்ட்னஸ் நீங்களும் பார்த்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் உங்கள் கையில் அந்த ஃபைலையும் வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து எல்கேஜி டு 9th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தானே சார்? வாட் அபவுட் போர்டு எக்ஸாம்? ஸோ போர்டு எக்ஸாம் 10 and 12. ஸோ நாங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 10 years ஆகுது. 10 செட்டு வெளியில் போயிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணி 6 செட்டு வெளியே போயிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 7th செட்டு இப்போ ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டுமாரோ அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம். இந்த லாஸ்ட் 10 year ஃபார் 10th ஸ்டாண்டர்ட், லாஸ்ட் 6 year ஃபார் 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து டாப்பர்ஸாக இருப்பாங்க. மார்க்ஸ்லேயும் சரி, டிசிப்ளின்லையும் சரி, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா நாங்கள் வந்து ஜூன் மாதமே வந்து பிளான் பண்ணுறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து போர்டு எக்ஸாம் எப்படி அப்பியர் ஆகணும், என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், ஸ்டடி அவர் எங்கே கொடுக்கணும், ஸ்டடி அவர் எப்படி கண்டக்ட் பண்ணுறோம், அது வந்து ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் ஆகிற டேலேருந்து பிளான் பண்ணி எண்ட் ஆஃப் த எக்ஸாம் வரலாம் அவங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால டாப்பர்ஸாக வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th and 12th எக்ஸாமில் நம்ம கையில் வந்து நிற்கிறாங்க. தென் டிசிப்ளின். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தை வந்து ஸ்லோ லேர்னராக கூட இருக்கலாம், குழந்தை கம்மியாக கூட படிக்கலாம், பட் டிசிப்ளின் இல்லாமல் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக என்ன படித்தாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் வந்து டிசிப்ளினில் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாதுங்க. அது எனக்கு ஓல்டு பேரண்ட்ஸும் உங்களுக்கு தெரியும், நியூ பேரண்ட்ஸும் தெரியும். ஸ்டூடெண்ட்டோட டிசிப்ளினில் வந்து நம்ம இன்ஸ்டியூஷனில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாதுங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து 10 டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நியூ இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தனியாகவே தெரிவாங்க டிசிப்ளினில். ஸோ அதனால வந்து டிசிப்ளினில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து நாங்கள் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கோம் இதில். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது. போர்ட்ஸ் ஸ்டேட் போர்டில் வந்து மெட்ரிக்கு, நர்சரி அண்ட் பிரைமரி, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ நான் இந்த போர்ட் போகலாமா, அந்த போர்ட் செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு சில குழப்பங்களும் பேரண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் எந்த போர்ட் செலக்ட் பண்ணாலும் அந்த புக்ஸை மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க.
பட் வாட் அபவுட் டிசிப்ளின் அண்ட் கேரக்டர்? டிசிப்ளினையும் கேரக்டரையும் மோல்டு பண்ணி ஷேப் பண்ணுறது அந்த இன்ஸ்டிடியூஷனோட டீச்சர் அண்ட் பிரின்சிபல். பிரின்சிபலும் டீச்சரும் தான் ஸ்டூடெண்ட்டோட டிசிப்ளினை வந்து கேரக்டரைஸ் பண்ணி மோல்டு பண்ணுறாங்க. ஸோ போர்டு எக்ஸாம், எந்த போர்டு எக்ஸாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி டிசிப்ளினாக வராங்க, ஸோ அதை கன்சிடர் பண்ணி யூ கேன் சூஸ் யுவர் போர்டு. ஸோ டிசிப்ளின் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆர்டர் போடுறோம், இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் சொல்கிறதுக்கு கேப்பபிளா தமிழ் என்ன சொல்லுது, நீங்கள் சொல்கிறதுக்கு தகுதியானவங்களா? ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பு பண்ணிடுச்சு, நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அந்த குழந்தை இப்போ திங்க் பண்ணுது. ஸோ அப்போ நீங்கள் பண்ணலாமா? அது உங்கள் வீட்டில் கூட நடந்துருக்கும். நீங்கள் பண்ணுவீங்க, அதையே உங்கள் ஸ்டூடெண்ட் பண்ணுவான், திருப்பி உங்களை கேள்வி கேட்பான், நீங்கள் மட்டும் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ட்ரெண்டிங் அது மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து டிசிப்ளினாக ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு வரும்போது அதுக்கு கேப்பபிளாக, பிரின்சிபல் கேப்பபிளாக, டீச்சர்ஸ் கேப்பபிளாக, அது மாதிரி இருக்கிற ரோல் மாடல்ஸ் டீச்சர்ஸ் தான், பிரின்சிபலால் தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் within 5 kilometer proximity with your support we are surviving and producing good students and good result. Then இதில் வந்து different kind of schools இருக்கு. ஸோ ஸ்கூல்ஸ் நேம்லேயே பார்த்தீங்கன்னா it is a global school and then international school. ஓகே, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நேம்ஸில் நியூ ஸ்கூல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. வெல்கம் தான். ஏன்னா எவ்ரி ஃபீல்டில் வந்து காம்படிஷன் இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரமோட் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி ஸ்கூல்ஸ் ஆர் வெரி காம்படிட்டிவ் ஸ்கூல்ஸ். பட் யூ சூஸ் யுவர் ஸ்கூல். உங்கள் ஸ்டூடெண்ட் போனால் எங்கே டிசிப்ளினாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு ஐசிஎஸ்சி ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் லாட் ஆஃப் க்ரோஸ் ஆஃப் மணி, கோடிக்கணக்கான பணம் தேவைப்படும் ஒரு ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் whoever can invest the money, யார் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். மணி இருக்கிறவங்க கண்டிப்பாக யார் வேணா இன்வெஸ்ட் பண்ணி we can start the school. பட் ஒன் திங், மணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க உங்கள் ஸ்டூடெண்ட் கூட எவ்ரிடே இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத மைண்டில் வச்சுங்க. பட் எங்களை பொறுத்தவரையிலும் என்னென்னா எவ்ரிடே 1300 ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் எவ்ரிடே கண்டிப்பாக பார்க்காம நான் ஸ்வீட்டுக்கு போகவே மாட்டேன் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை. அது லாஸ்ட் பீரியட் ஆனாலும் சரி, ஃபர்ஸ்ட் பீரியட் ஆனாலும் சரி, எனக்கு அஃபிஷியல் ஒர்க் இருந்தாலும் சரி, பர்சனல் ஒர்க் இருந்தாலும் சரி, எவ்ரிடே வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டை பார்க்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ஸோ பார்க்காம இந்த சென்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்ரிடே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க டிசிப்ளின் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா, என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கே போவேன். தென் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குன்னா யார் அக்கௌண்டபிலிட்டி? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அக்கௌண்டபிலிட்டி நான் தான். அது ஓகே, உங்களுக்கு என்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு எனி டைம் 24 hours என்னோட ஃபோன் ஆனில் தான் இருக்கும். நீங்கள் எந்த டைம் எந்த இஷ்யூஸ்னாலும் என் கூட பேசலாம். அன்லெஸ் அதர்வைஸ் when I am in the classroom, 10th 12th கிளாஸில் இருக்கும் போது தான் என்னால் கிளாஸ் ஃபோன் பிக்கப் பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் டைமில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி உங்கள் இஷ்யூஸை வந்து என்கிட்ட வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூ புட் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஆன் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை வைக்கணுங்க. எதுவுமே சரி, நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்கினதுன்னா சரியான தூக்கி போட்டு வேறு கடைக்கு போகிறோம். அந்த பொருள் மேலே வாங்கிற நம்பிக்கை வந்து அது வந்து பொருள், அது ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், தூக்கி போட்டு வேறு பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே அப்படி இல்லை. இது உயிருள்ள ஜீவன். இது எல்லாமே வந்து குழந்தைங்க. ஸோ எவ்ரி பார்ட் ஆஃப் த கேரக்டர் வி ஆர் மோல்டிங் இட். குழந்தையோட ஒவ்வொரு கேரக்டரையும் நாங்கள் வந்து மோல்ட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் குழந்தை வீட்டில் வந்து சொல்லியிருப்பான், எங்கள் பிரின்சிபல் இப்படி தான் இருப்பார், எங்கள் மேடம் இப்படி தான் இருப்பாங்க, எங்கள் மிஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து எனக்கு அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு நீங்கள் குறைக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுனீங்க அப்படின்னா அந்த இஷ்யூஸ் வந்து உடனே ரிசால்வ் பண்ணப்படும். நெக்ஸ்ட் டேவோ இல்லை நெக்ஸ்ட் ஹவர்லேயோ வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் பண்ணிவிடுவோம் நாங்கள்.
ஸோ அது மாதிரியான இன்ஸ்டியூஷன் தான் இங்கே நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம். இதில் வந்து எவ்ரி ஸ்டூடெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான இன்புட் கொடுத்துட்டு தான் இருக்கும். எவ்ரி இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸும் சரி, ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, ஸ்கூலில் இருக்கிற டெக்னாலஜியும் சரி, கண்டிப்பாக நாங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இனிமேலும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்போம் நாங்கள். ஸோ இதில் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி. ஸோ சேஃப்டி தாங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதுதான் எப்போவுமே எங்கள் மைண்டில் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேஃபாக ஸ்கூலுக்கு வராங்களா, வீட்டுக்கு போகிறாங்களா, கேர்டேக்கர்ஸ், டிரைவர், ஆயம்மா பாத்ரூம் வாஷ் பண்ணியிருக்காங்களா, கிளாஸ் ரூம் பெருக்கியிருக்காங்களா. ஸோ இது என்ன கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்டாலும் எண்ட் ஆஃப் த டே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு மார்னிங் 7 to ஈவினிங் 9 o'clock வரலும் எங்கள் ஃபேமிலியே உங்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறதுல எந்த உங்களுக்கு இஷ்யூவும் தேவையில்லை. எனி டைம் யூ கேன் கால் மீ, யுவர் ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. ஸோ இதில் வந்து புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 terms புக்ஸ் தருவாங்க. எவ்ரி இயருக்கும் பார்த்தீங்கன்னா லோவர் ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th வரலும் 3 terms புக் கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த 3 புக்ஸை வந்து டீச் பண்ணணும் அப்படின்னா 3 monthsல டீச் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு குழந்தையோட புக்ஸை வந்து டீச் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட்லி 3 months இஸ் இனஃப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பட் அந்த புக்ஸை மட்டுமே டீச் பண்ணுறதுக்காக நீங்கள் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஸோ அதை வந்து இப்போ நியூவாக வர பேரண்ட்ஸ் வந்து மைண்டில் கிளாரிஃபை பண்ணிங்க. ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா புக்ஸை மட்டுமே படிக்கிறதுக்கு கிடையாது. புக்ஸை மட்டுமே படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டே படிக்கலாம். இல்லை 3 monthsல புக்ஸ் எல்லாம் டீச் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். குழந்தை வந்து ஸ்கூலுக்கு வந்து புக்ஸை மட்டுமே படிக்க வரல, சோஷியலைசேஷன், சமூகத்து கூட எப்படி பழகணும்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ்ல இருந்து அவங்க பழகுறாங்க அவங்க. அண்ட் தென் டிசிப்ளின், எது நல்லது எது தப்பு எது கெட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் பிரின்சிபல் நாங்கள் இருக்கோம். அதை கைட் பண்ணி அவங்களுக்கு லைஃப் டைம் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹோல் 220 days வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. புக்கை மட்டுமே படிக்க வரல. பட் எண்ட் ஆஃப் த போர்டு எக்ஸாம் 12th 10th வரும்போது அப்போ மட்டும்தான் அவங்க புக்ஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்போ மட்டும் புக்ஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் பீரியட்ஸ் LKG to 9th வரையிலும் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை வந்து அவங்க வந்து கிடைச்சிடுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாம் ஒன்லி ஃபார் புக்ஸ், தென் காலேஜ் குட் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து வெளியே போயிட்டே இருக்காங்க. அதனால வந்து டியர் பேரண்ட்ஸ், யூ டோன்ட் வரி அட் ஆல். எப்போவுமே நீங்கள் வந்து நியூ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தாலும் சரி, வேத வித்யாஸில் படித்தாலும் சரி, எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா வாங்க, எனி டைம் ஒன்று இந்த ஆஃபீஸில் இருப்பேன், இல்லைன்னா நான் அந்த ஆஃபீஸில் இருப்பேன். உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிங்க. உங்களோட எண்ணங்களும் எங்களோட எண்ணங்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மேன்மைப்படுத்துறது தான் நம்மளுடைய நோக்கமே. மேன்மைப்படுத்தும் போது சில ஹார்ஷ் டெசிஷன் எடுத்து தான் ஆகணும். சில நேரத்தில் வந்து சில முடிவுகள் கடினமாக தான் இருக்கும். அந்த கடினமான முடிவுகளையும் குழந்தைகள் வந்து பழக்கப்படுத்தணும். ஏன்னா இந்த இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்மளே சந்திச்சுட்டு வரோம். நம்ம இப்போவே இப்படி இருக்குன்னா உங்கள் குழந்தைங்களை வந்து வளர்ந்து வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ குழந்தைங்களை வந்து கடினமான முடிவுகளை ஏற்க வந்து பழக்கப்படுத்துங்க. எது வேணாலும் நோ இல்லை அப்படின்றத பழக்கப்படுத்துங்க. எது தேவையோ அது மட்டும் செஞ்சு கொடுங்க. நீங்கள் வந்து குழந்தை தப்பு பண்ணுறான் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. ஸோ இது கேட்குறதுக்கே வந்து பலார்னு ஒரு அடி அடித்த மாதிரி இருக்குது. ஒரு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஈவன் 12th வச்சுங்க, LKGக்கு 12th வந்து பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் நான் சொன்னேன்னு சொல்லிட போகிறீங்க, அவ்வளோதான், வீட்டில் வந்தால் பிடிச்சிக்குவானா, யாரை பிடிக்கிறது. ஸோ எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் பேரண்ட்ஸ்ன்னு தான் மறந்துடாதீங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிடையாது, நீங்கள் தான் பேரண்ட்ஸ். உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா நாங்கள் மாற்றிட்டு இருக்கோம். எங்களை நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணணும். நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டூடெண்ட்டு, டிசிப்ளினான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ், எங்கள் மேலே வச்சுருக்க சப்போர்ட்டுக்கு, இந்த 1300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எங்கள் மேலே வச்சுருக்க சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப பெருமையாகவே இருக்குது. அந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான் சேரும். இந்த இன்ஸ்டியூஷன் வந்து மென்மேலும் வளரும். 10th and 12th ரிசல்ட்டில் இன்னும் பெட்டராக என்ன கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் பெட்டராக என்ன பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எவ்ரிடே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் மோர் தேன் 14 to 16 years ஸ்கூலை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அது எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும். நாங்கள் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வரோம், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே குழந்தைகளுக்காக தான், உங்கள் குழந்தைகளுக்காக தான். அதில் நம்பிக்கையாக இருங்க.
நம்ம 2 பேர் சேர்ந்து நல்ல குழந்தைங்களை நம்ம உருவாக்குவோம். ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்தது கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. நவ் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் 6:40. ரைட். ஸோ எக்ஸாக்ட்லி வந்து 20 ப்ரோக்ராம்ஸ் தான். 1.5 ஹவரில் வந்து எல்லா ப்ரோக்ராமும் கம்ப்ளீட் ஆகிடும். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேஜில் பண்ணும்போது நீங்கள் ரிலாக்ஸாக உட்காருங்க. அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எந்த பிரேக்கும் இருக்காது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் ஷீல்டு, அந்த சர்டிஃபிகேட் ஷீல்டு ரெடி பண்ணதே ஆல்மோஸ்ட் 1 month ஆகிடுச்சிங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஷீல்டில் ஃபிக்ஸ் பண்ணணும், இன்விடேஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும், அண்ட் தென் சர்டிஃபிகேட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது பெரிய டிடிஎஸ் ஒர்க்கு. பட் குழந்தைங்களோட சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட். அது எப்போ எடுத்து பார்த்தாலும் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக பார்ப்பாங்க அவங்க சர்டிஃபிகேட்டையும் ஷீல்டையும். ஸோ அதுக்குண்டான ஒர்க் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் சர்டிஃபிகேட் ஷீல்டு வாங்கலை அப்படின்னா கூட்டிகிட்டு வாங்க, நான் இப்போ முடிச்சிடுறேன். நான் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனு ஒன்ஸ் அது முடிச்சிருச்சு அப்படின்னா கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும், கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு தான் ப்ரைஸ் கொடுக்க வேண்டி இருக்கும். இப்போ உங்கள் கையில் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, சர்டிஃபிகேட் வாங்கலை, ஷீல்டு வாங்கலை அப்படின்னா இவங்க கூட்டிகிட்டு வந்து விடுங்க, நான் இப்போ கொடுத்து முடிக்கிறேன். ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ். ரிலாக்ஸாக ஹாயாக உட்காந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த டே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே, வேர்ல்டு விமன்ஸ் டே. இது வந்து உலக பெண்கள் தினம் இது. ஸோ பெண்களை பற்றி பேசுனா ரொம்ப பேசிகிட்டே போகலாம். ஆனால் ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இல்லையா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே லேடி டீச்சர்ஸ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான். எஜுகேஷன்றது வந்து அதில் 99% வந்து பெண்களால் தான் சாத்தியப்படும். அது எல்கேஜி டு 5th ஜென்ஸ் யாரும் போய் டீச் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப் டு 12th ஸ்டாண்டர்டில் 75 டீச்சர்ஸில் அவுட் ஆஃப் 65 டீச்சர்ஸ் வந்து லேடிஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த டே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் நியூ இந்தியாவில் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ். ரிலாக்ஸாக ஒரு 1.5 hour உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டு ஆல்.